வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, எனக்கு எப்படி தலை சுத்துதோ அதே மாதிரி தாங்க இந்த சீரியலை பார்த்தா தலையா சுத்துது ஒரு பக்கம், உங்களுக்கும் சுத்துது எனக்கும் சுத்துது. என்னடா சீரியல் இது, சுத்தி 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 ஒரே இடத்துல தான் வந்து நிக்குது. எப்பா என்னைக்கு தெரிஞ்சிருமா, எப்பா நாளைக்கு தெரிஞ்சிருமா, அடாடாடா எவனடா இது நடக்குது போடாடே, இதை பார்த்துருக்கிறதுக்கு நான் கம்முன்னு போய் வீட்டில் படுத்துன்னு தூந்துருவேன்டா மல்லாக்க அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. இனியா சீரியலை பார்த்தா அப்படி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனியாவோட வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா, உடனே தெரிய வருமா, ஆனா வராதான். இப்போ வந்து எப்படியாவது அந்த அமுதா கேள்விக்கிறாரு, அவன் தானே உண்மையெல்லாம் சொல்றவா, அதுக்கப்புறம் எல்லாமே தெரிய வந்துடும் சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. உடனே கான்செப்டை மாத்தி அப்படி இப்படி பிளேட்டை மாத்தி சுருன்னு சருன்னு அந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த விஷயத்த பார்த்தா நம்ம இனியா இருந்தாலும் வந்து கையை முறுக்கி அப்படியே புட்டிச்சு ஒரு அடி அடிக்கிறாங்க பாருங்க. இங்க அடிச்சா ஒன்றரை வீட்டு பக்கறியா பக்கறியா பக்கறியான்னு ஒரே அடி அப்படியே கழிக்குதே, ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறா ஒரு பக்கம். இங்கப்பா வீட்டுல இருக்கியா, இரு வாழ்ற வாழ்ங்கோ, அதை விட்டு தேவையில்லாம தனியா போனா எங்களை பத்தி எதான பேசுறது ஈசுறது, இங்க எதான ஏத்தி விடுறது குத்தி விடுறது கோல் பண்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன் மவளை உன்னை அவ்வளவுதான் வயசு பெரியவனுங்களா பார்க்க மாட்டான் தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்பதான் நம்ம யாழ்னைக்கு எப்பாடா இந்த அமுதாவை எப்படியோ ஒரு வெளியே இனியே வந்து தொலைச்சு கட்டிட்டா, இனிமையா வாயை திறக்க மாட்டான், நானும் எங்க வாயை திறந்து சொல்றாலோ அதுக்கப்புறம் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம நல்ல தீவனம் நல்லா செய்வதுக்கு கரெக்டா நம்ம இனியாவும் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நம்ம தலைவனுக்கு அந்த பேர குழந்தை அதெல்லாம் முக்கியம் இல்லை, என்னோட ஈகோ தான் முக்கியம், மண்டையில இருக்கிற ஈகோ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோவை தூக்கி மண்டையில வச்சுக்கின்னு தான் பேசுவாரு. மற்றபடி இவரெல்லாம் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் ஒரு பொம்மையாட்டிங்க, யாரு என்ன சொல்றாங்களோ யாருன்னெல்லாம் வேணாம், முக்கியமா தான் அமுதகிறாளே அவ என்ன சொல்றா அதுதான் இறுதி வாக்கு. அமுதா அப்படியே அம்மா தங்கச்சி, அப்படியே அம்மா தங்கச்சி, அப்படிதான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு மாத்தி மாத்தி பிரச்சனையை ஊதின்னு ஒரு பக்கம் ஊர்ல சுத்தின்னு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு எதனா புரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போங்க. சரி இப்படி ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த மாயா இருக்கால, மாயாவி போல மாயமா மறைஞ்சுனே இருக்கா. இவளை எங்கடா தேடுறது, எங்கடா போறாவ, என்னடா வேலை செய்யறா, இவளை புரிஞ்சுக்கவும் முடியல, தெரிஞ்சுக்கவும் முடியல, அறிஞ்சுக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விடியாம குழப்பத்துல நம்ம விக்ரம் இருக்காரு. ஏன்னா என்ன 6 நாள், இந்த 6 நாள் அவளை அரெஸ்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் இருக்காரு, அவர் அந்த போலீஸ்ல இருந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணி வீட்டுல ஓரமா உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம விக்ரமோட நிலைமை அச்சோ புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ புன்னகை வராதுங்க, அச்சோ கண்ணீர் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்துல கரெக்டா மாயா எப்படியோ ஒரு வெளியா, டே நீ என்னடா என்ன பிடிக்கிறது, என் வழியில நானே வந்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அழகா போயிட்டு இந்த போலீஸ் வண்டியை வந்து இடிச்சு அவளே மாட்டிக்கிறா. அடடா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாரு கிடைக்க சொல்லுங்க பாக்கலாம். அப்படியே விக்ரம் இறங்கி மாயா கொண்டு கழுத்துல கொல்லுன்னு வைக்க தினங்கரா அந்த இருந்து பாக்கலாம். டே என்ன பண்றீங்க, டே என் முன்னாடி சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், தருக.